அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் கோவை நீதிமன்றத்தில் அவர் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்தும் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். வணக்கம். கோவை விமான நிலையத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூன் மாதம் செய்தியாளர் சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி கோவை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த கோவை நீதிமன்றம் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்பி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரியும் நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என கோரியும் எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதி இளந்திரையன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கின் விசாரணைக்கு கோவை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் வழக்கில் நேரில் ஆஜராவிலிருந்து விலக்களித்து உத்தரவிட்ட நீதிபதி மனு தொடர்பாக 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி கே.சி. பழனிசாமிக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.